ஊதிய உயர்வு கோரி சேலம் கலெக்டர் அலுவலகம் முன்பு தோட்ட தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நீலகிரி, ஏற்காடு, மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் லட்சக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த ஊதியத்தை விட குறைந்த ஊதியம் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கலெக்டர் அலுவலகம் முன்பு திங்கட்கிழமை அன்று தோட்ட தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் ஏற்காடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தோட்ட தொழிலாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் நல்லமுத்து தெரிவித்தார். ஒரு நாள் சம்பளம் வேலை உத்தரவாத சட்டத்திலே 142 ரூபாய்க்கு பதிலாக 80 ரூபாய் 90 ரூபாயை கொடுத்து மக்களிடத்திலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்க அதிகாரிகளும் பஞ்சாயத்து தலைவர்களும். இந்த கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகள், சட்டத்திற்கு உட்பட்ட கோரிக்கைகள். இதை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற ஏற்காடு சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிப்போம். இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் சேலம், ஏற்காடு உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர்.